ஆக்சுவலா வந்து இப்போ தமிழ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இப்போ ஜிடில பேசும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ஒரு தயக்கம் இருக்கும்ல. பேச முடியாது. அந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த காம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாரி கேட்குறேன். அப்போ இது இப்போ சைனிக் ஸ்கூல்னா பர்சன் டு வந்து யா பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனிக் ஸ்கூலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈஸியா வந்து அவங்க கிளியர் பண்றாங்க. இப்போ நம்மள மாரி கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அத வந்து எப்படி ஓவர் கம் பண்றது? இல்ல நீங்க அந்த அளவுக்குலாம் யோசிக்கிற அளவுக்கு இருக்காது. மோஸ்ட்லி இது வந்து பர்சனல் தான். பர்சன் டு பர்சன் இது வேரி ஆகும். இப்ப நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். நான் ஸ்கோர் பண்ணது பாத்தீங்கன்னா எல்லாமே 80+ இங்கிலீஷ்லயும் எல்லாத்தையும். நான் ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுற ஆள். ஸோ அது பர்சன் டு பர்சன் மாறுங்கனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். உங்க பர்சனலா உங்களால நீங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை எந்த லாஸும் இல்லாம ஒருத்தர்கிட்ட பேச முடியுதா அவ்வளவுதான். நீங்க யூஆர் அ குட் கம்யூனிகேட்டர். நீங்க ரொம்ப திக்க கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாடி யோசிச்சு வச்சுக்கோங்க என்ன பேச போறீங்க. இந்த பாயிண்ட் தான் நான் பேச போறேன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பாயிண்ட் தான் பேச போறீங்க. கரெக்டான டைம் வருது நீங்க பேசிடுங்க. அவ்வளவுதான். நீங்க பேசுறது எல்லாருக்கும் புரிஞ்சா சரி. நீங்க அதை தவிர வேற எதை பத்தி கவலைப்பட வேணாம்.